அத்தியாயம் 1. வணக்கம். கம் ஸ்டடி வித் மீ எல்டர் பிராக் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் 1 சாமுவேல் முதல் 3 அத்தியாயங்களை பார்க்கப் போகிறோம். நியாயாதிபதிகளின் காலத்தின் இறுதியில் இஸ்ரவேலில் சீலோவில் கூடாரம் இருந்தது. ஆனால் தேசத்தின் மேல் ஆவிக்குரிய பலவீனம் தங்கியிருந்தது. அத்தகைய நிலையில் கர்த்தர் தம்முடைய பதிலை ஒரு விசுவாசமான பெண்ணின் மூலம் ஆரம்பித்தார். எல்கானா ஆண்டுதோறும் ஆராதனைக்காகப் போய்க் கொண்டிருந்தான். ஆனால் அந்நாளின் இருதயத்தில் பெண்ணினால் மீண்டும் மீண்டும் குத்திய வலி இருந்தது. அவளுடைய துக்கம் சிறியது அல்ல, அது தேவனுக்கு மறைந்ததுமில்லை. அவள் அழுதாள், சாப்பிடவில்லை, குழந்தையற்ற நிலையினால் ஏற்பட்ட வேதனையை கர்த்தர் முன் சுமந்தாள். சீலோவில் அந்நாள் தன் ஆத்துமாவையே ஊற்றினாள். அவள் மேற்பரப்பான ஜெபம் செய்யவில்லை, காயமையே கர்த்தர் முன் கொண்டு வந்தாள். ஒரு குமாரனைத் தந்தால் அவனை அவன் வாழ்நாளெல்லாம் கர்த்தருக்கே திருப்பித் தருவேன் என்று உடன்படிக்கை மொழியில் வேண்டினாள். முதலில் ஏலி அவளுடைய கண்ணீரைத் தவறாக புரிந்து கொண்டான். ஆனால் அவளுடைய பதிலை கேட்டபின் சமாதானத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் அனுப்பினான். அந்த நொடியில் ஏதோ மாறியது. பிரச்சனை இன்னும் நீங்கவில்லை, ஆனால் பதில் வருவதற்கு முன்பே நம்பிக்கை உள்ளே வந்தது. கர்த்தர் அந்நாளை நினைத்தார். சாமுவேல் பிறந்தான். அவனுடைய பெயரே இந்த குழந்தை கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றவன் என்று சாட்சியாக நின்றது. ஆனால் இந்த அத்தியாயத்தின் அழகு தேவன் அவள் விரும்பியதைத் தந்தார் என்பதிலேயே இல்லாது, அந்நாள் தன் நேர்த்திக்கடனை நிறைவேற்றினாள் என்பதில்தான் உள்ளது. குழந்தை பால் விடப்பட்டபின் அவனை மீண்டும் சீலோவுக்கு கொண்டு வந்தாள். அவள் கண்ணீரோடு கேட்டு பெற்ற பையன் தேவனுக்கு முன் வைத்த காணிக்கையாக மாறினான். இதுவே பரிசுத்த விசுவாசம். பலர் விடுதலைக்காக ஜெபிக்கிறார்கள். அந்நாள் கிடைத்த விடுதலையையே பரிசுத்தமாக ஒப்படைத்தாள். அவள் எதையும் தக்கவைத்துக் கொள்ளவில்லை. கைப்பற்றுவதால்தான் அன்பு அளக்கப்படுகிறது என்று உலகம் நினைக்கும் இடத்தில் நன்றி கூறி பெற்றதை நம்பிக்கையோடு திருப்பிக் கொடுப்பதுதான் உடன்படிக்கை அன்பு என்பதை அந்நாள் காட்டினாள். அப்படியாக சாமுவேலின் கதை வெளிப்படையான அதிகாரத்தில் அல்ல, மறைந்திருந்த சரணாகதியில்தான் தொடங்குகிறது. ஒரு தீர்க்கதரிசி தேசத்தோடு பேசுவதற்கு முன் ஒரு தாய் கண்ணீரோடு தேவனோடு ஏற்கனவே பேசியிருந்தாள். இஸ்ரவேல் வெளிப்படையான வெளிப்பாட்டின் சத்தத்தை கேட்கும் முன் ஒரு தாழ்மையான பெண் பரிசுத்த ஸ்தலத்தில் முழங்காலிட்டிருந்து தன் வாழ்க்கையின் ஆழ்ந்த பகுதியை கர்த்தரிடம் ஒப்படைத்திருந்தாள். இந்த அத்தியாயம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி அமைதியாக வழி செய்கிறது. அந்நாளின் துன்பத்தை கண்ட கர்த்தரே தம் ஜனங்களின் மறைந்த துக்கத்தையும் காண்கிற இரட்சகர் ஆவார். நேர்மையான புலம்பலிலிருந்து அவர் தூரமாக இல்லை. அவர் நினைக்கிறார், தம் ஞானத்தில் பதிலளிக்கிறார், தம் கைகளில் வைக்கப்படுவதை பரிசுத்தப்படுத்துகிறார். சாமுவேல் கொடுக்கப்பட்டான். ஆனால் அதைவிட பெரிய பாடம் என்னவென்றால், கர்த்தர் தம்மிடமிருந்து திரும்பாத உடைந்த இருதயங்களின் மூலம் தம் வேலையை கட்டுகிறார். அத்தியாயம் 2. 2ஆம் அத்தியாயம் ஸ்தோத்திரத்தோடு தொடங்குகிறது. ஆனால் அது மென்மையாகவே நிற்கவில்லை. கர்த்தர் பரிசுத்தர் என்பதாலும் அவர் மனித அகந்தையை தலைகீழாக்குகிறவராக இருப்பதாலும் அவரைத் தவிர எந்த பலமும் நிலைத்திருக்காது என்பதாலும் அந்நாள் மகிழ்கிறாள். அவளுடைய பாடல் முழு புத்தகத்தையும் பார்க்கும் ஓர் ஒளிவிளக்காக மாறுகிறது. கர்த்தர் வல்லவர்களைத் தாழ்த்துகிறார். அவர் தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார். அவர் பசித்தவர்களை நிரப்புகிறார். அவர் நீதியோடு நியாயந்திருக்கிறார். ஒரு ஜெபத்திலேயே வரலாற்றை மனித வல்லமை மட்டும் இயக்குவதில்லை என்று அந்நாள் கற்பிக்கிறாள். கதையின் திருப்பங்களை நடத்துகிறவர் தேவனே. பிறகு எதிர்மறை மாறுபாடு மேலும் தெளிவாகிறது. அந்நாள் ஆராதிக்கும்போது ஏலியின் குமாரர்கள் பரிசுத்தமானவற்றை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை, பரிசுத்தமானதை வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆசாரிய பதவியே ஆசை, பேராசை, அசுத்தம் ஆகியவற்றுக்காக பயன்படுத்துகிறார்கள். இஸ்ரவேல் பயபக்தியை காண வேண்டிய இடத்திலேயே ஊழல் வேரூன்றியிருந்தது. இந்த அத்தியாயம் அதை மறைக்கவில்லை, ஏனெனில் தேவனும் அதை புறக்கணிக்கவில்லை. அந்த இருளுக்கு எதிராக வேறொரு அமைதியான படம் மீண்டும் மீண்டும் தெரிகிறது. சாமுவேல் கர்த்தருக்கு முன்பாக ஊழியம் செய்கிறான். அந்த சிறுவன் வளர்கிறான். எளிய விசுவாசத்தோடு சேவிக்கிறான். அவன் சிறியவன், ஆனால் சுத்தமுள்ளவன். அவன் இளைஞன், ஆனால் நிலைத்தவன். ஏலியின் வீட்டின் ஊழலோடு பையன் சாமுவேலை வேதாகமம் சேர்த்துக் காட்டுவது
அந்த வேறுபாடு தவறவிடப்படாதபடிக்காகத்தான். பழைய ஒழுங்கு தேவன் முன் சிதைந்து கொண்டிருக்கும் போதே தேவன் புதிய ஆரம்பத்தை ஆயத்தப்படுத்தி வந்தார். ஒரு தேவ மனுஷன் ஏலிக்கெதிராக நியாயத்தீர்ப்பின் வார்த்தையை கொண்டு வருகிறான். சிறப்பு சலுகை பாவத்தை மறைக்க முடியாது. குடும்ப வரலாறு பொறுப்பை நீக்க முடியாது. கர்த்தர் ஏலியின் வீட்டை கௌரவித்திருந்தார். ஆனால் கர்த்தரின் காணிக்கையை இகழ்ந்தவர்கள் நிலைக்க மாட்டார்கள். இந்த அத்தியாயம் திகைப்பூட்டுவதாக இருக்கிறது. ஏனெனில் பரிசுத்த சேவை கலகத்துக்கான மறைவிடம் அல்ல என்று அது கற்பிக்கிறது. அழைப்பு எவ்வளவு பரிசுத்தமோ அதை அசுத்தப்படுத்தும்போது வரும் கண்டனம் அதே அளவுக்கு கடுமையானது. ஆயினும் நியாயத்தீர்ப்பே ஒரே இசை அல்ல. சாமுவேல் இன்னும் கர்த்தரிடத்திலும் மனுஷரிடத்திலும் கிருபையில் வளர்கிறான். தேவன் தம் ஜனங்களை விட்டுவிடவில்லை. அவர் மீண்டும் பேசப்போகும் தரையை சுத்தமாக்கி வருகிறார். இந்த அத்தியாயமும் இயேசு கிறிஸ்துவை நோக்கிக் காட்டுகிறது. அந்நாளின் பாடல் அவளுடைய சொந்த வாழ்க்கையை தாண்டி கர்த்தரின் மீட்பின் முறைமையை நோக்கி செல்கிறது. பெருமைப்படுகிறவர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். தேவைப்படுகிறவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள். விசுவாசிகள் நினைவு கூறப்படுகிறார்கள். கிறிஸ்துவில் இந்த பரிசுத்த தலைகீழாக்கம் அதன் நிறைவை அடைகிறது. அவர் ஆவியில் ஏழைகளிடமே வருகிறார். ஊழலடைந்த மதத்தை எதிர்க்கிறார். பிதாவுக்கு முன் உண்மையான ஆராதனையை நிலைநிறுத்துகிறார். ஆகவே 2ஆம் அத்தியாயம் எச்சரிக்கையும் வாக்குத்தத்தமும் ஆகஸ்ட் நிற்கிறது. கர்த்தர் பரிசுத்தமானவற்றை அசுத்தமான கைகளால் என்றென்றும் கையாள அனுமதிக்க மாட்டார். ஆனால் அவர் விசுவாசமான ஊழியக்காரர்களை எழுப்புவார். அமைப்புகள் மங்கினாலும் தம் வேலையை காத்துக்கொள்வார். அவருடைய பரிசுத்தம் வெறுமனே கடினமானதல்ல. அது சுத்திகரிக்கிறது, காக்கிறது, வெளிப்பாட்டுக்கான வழியை ஆயத்தப்படுத்துகிறது. அத்தியாயம் 3. 3ஆம் அத்தியாயத்துக்கு வரும்போது இஸ்ரவேலின் ஆவிக்குரிய நிலை மிகவும் சோகமாக விவரிக்கப்படுகிறது. அந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை அரிதாயிருந்தது. வெளிப்படையான தரிசனம் இல்லை. வானம் அக்கறை இல்லாமல் போகவில்லை. ஆனால் வெளிப்பாடு அரிதாயிற்று. அந்த அமைதியே ஊழலான தலைமுறைக்கு வந்த நியாயத்தீர்ப்பின் ஒரு பகுதியாக இருந்தது. பிறகு தேவனுடைய விளக்கு இன்னும் அணையாதிருந்த இரவின் அமைதியில் கர்த்தர் ஒரு பிள்ளையை அவன் பெயரால் அழைத்தார். என்ன நடந்தது என்பதை சாமுவேல் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. ஏலிதான் அழைத்தார் என்று நினைத்து அவன் அவனிடமே ஓடி வந்தான். மீண்டும் மீண்டும், இதோ நான் இருக்கிறேன் என்று பதிலளித்தான். அந்த தயார் மனதில் ஒரு அழகு இருக்கிறது. சாமுவேல் இன்னும் கர்த்தரை முழுமையாக அறியும் முன்பே அவனுக்குள் ஊழியக்காரனுடைய இருதயம் இருந்தது. இறுதியில் கர்த்தர் அந்த பிள்ளையை அழைக்கிறார் என்பதை ஏலி உணர்ந்து எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று கற்பித்தான். மீண்டும் சத்தம் வந்தபோது சாமுவேல், பேசும், உமது அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னான். அந்த ஒரு வாக்கியம் வேதாகமத்தின் மிகப்பெரிய பதில்களிலொன்றாக இருக்கிறது. அது தாழ்மையானது, திறந்தது, முழுமையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது. சாமுவேல் பேரம் பேசவில்லை. மென்மையான செய்தியையே கேட்க வேண்டும் என்று கோரவில்லை. பேசுகிற தேவனுக்கு முன் தன்னை வைத்துக் கொண்டான். அவனுக்கு கிடைத்த செய்தி எளிதானதல்ல. சாமுவேல் முதலில் கேட்ட வெளிப்பாடு ஏலியின் வீட்டுக்கு எதிரான நியாயத்தீர்ப்பின் வார்த்தையாக இருந்தது. அந்த விவரம் முக்கியமானது. வெளிப்பாடு என்பது ஆறுதலுக்கு மட்டுமல்ல. சில நேரங்களில் கர்த்தரின் வார்த்தை மனிதர்கள் மிக நீண்ட காலம் காரணம் காட்டி விட்டு வந்தவற்றை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறது. தெய்வீக சத்தியம் பரிசுத்தமானது, கனமானது, சில சமயங்களில் வலியூட்டுவதுமானது என்பதை இளம் தீர்க்கதரிசி ஆரம்பத்திலேயே கற்றுக்கொள்ள வேண்டும். சாமுவேல் ஏலியிடம் சொல்ல அஞ்சினான். ஆனால் ஏலி மறைக்காமல் சொல்லும்படி கேட்டான். சாமுவேலும் சொன்னான். முதிய ஆசாரியன் தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தான். அது ஒரு மிகுந்த சீரிய தருணம், ஆனால் அவசியமானதும் ஆகும். கர்த்தர் புதிய தீர்க்கதரிசி காலத்திற்கான வழியைத் திறந்தார். இந்த அத்தியாயத்தின் முடிவு பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசி தகுதி உறுதி செய்யப்பட்ட மிக வலுவான அறிக்கைகளில் ஒன்றாக நிற்கிறது. சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனோடிருந்தார். அவனுடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையில் விழவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக நிலைநிறுத்தப்பட்டான் என்பதை இஸ்ரவேல் முழுவதும் அறிந்தது. பரிசுத்த சேவை ஊழலால் கலங்கப்பட்ட சீலோவிலே கர்த்தர் இப்போது தம் வார்த்தையினால் மீண்டும் தம்மை வெளிப்படுத்துகிறார். இதுவும் இருதயத்தை இயேசு கிறிஸ்துவை நோக்கி இட்டுச் செல்கிறது.
தேவன் என்றென்றும் மௌனமாக இருக்கவில்லை. அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அவர் பெயரால் அழைக்கிறார். அவர் தம் வார்த்தையை சுமக்கும் ஊழியக்காரர்களை எழுப்புகிறார். காலத்தின் நிறைவில் பிதா ஒரு தீர்க்கதரிசியை மட்டும் அல்ல, உயிருள்ள வார்த்தையான தம் குமாரனையே அனுப்புகிறார். சாமுவேலின் அழைப்பு, வெளிப்பாடு உண்மையானது. கர்த்தர் இன்னும் பேசுகிறார். கேட்கும் இருதயத்தோடு பதிலளிப்பவர்கள் பாக்கியவான்கள் என்பதற்கான சாட்சியாக உள்ளது. ஆகஸ்ட் 1 சாமுவேலின் தொடக்க இயக்கம் நம்பிக்கையோடு முடிகிறது. அன்னாளின் கண்ணீர் வீணாகவில்லை. ஏலியின் ஊழல் என்றென்றும் ஆட்சி செய்யவில்லை. இஸ்ரவேலை மூடியிருந்த அமைதி நிலைத்திருக்கவில்லை. கர்த்தர் நினைத்தார். கர்த்தர் நியாயந்தீர்த்தார். கர்த்தர் மீண்டும்